நிறைய பேர் கோவில் மேலெல்லாம் அந்த சைடில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஆமாம், இங்கே உட்காந்துருக்கலாம் கோவிலுக்கு வெயிட்டிங் தான். ஆமாம், நிறைய உட்காந்துருக்கதோ இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. படுத்துருக்காங்க. அங்கே இங்கேன்னு படுத்துட்டு இருக்காங்க. நம்மளே பரவாயில்ல, அவங்களாம் மத்தியானத்துலேருந்து படுத்துட்டு நம்மள மாதிரி முன்னாடி வந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் மூடி வைக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் திறந்து விடலாம். 3 மணிக்காக திறக்கலாம். அதான் சீசன் எல்லாம் திறந்துருவாங்க. 5 மணிங்கிறாங்க பாருங்கள். மத்தியானம் 3க்கெல்லாம் திறந்துருவாங்க. மூடுறது 1 மணிக்கு தான் மூடுவாங்க. ஏன்னா கூட்டம் ஹெவியாக இருக்கும் சீசனில். இங்கே அன்னதானம்லாம் நடக்கும். நான் சாப்பிட்ருக்கேனே, ஆந்திராக்காரங்க பண்ணி இது பண்ணி ஊறுகாய் அதெல்லாம் வச்சு சாம்பார் சாதம் எல்லாம் கொடுக்கும். அதான் அன்னதானம் கூடமா? அதான் அன்னதானம். இங்கே சபரிமலை வராத புண்ணியம் எல்லாமே இது வந்து பயங்கர ஒரு இது. இந்த வந்த கோயில் அட்டன் பண்ணது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இவங்களோட வெறும் மலைக்கு மட்டும் போயிட்டு வரோமே, இதெல்லாம் போக முடியலையேன்னு. இது திருநெல்வேலியிலேருந்து இவ்வளோ கிட்டன்னு நினச்சா இது உங்களுக்கு இங்கே நிறைய வந்திருக்கல. எதுக்கு இது 3 தடவை. இது இப்போ 3ஆவது தடவை வரும். இதெல்லாம் பக்கம் தானே? ஆமாம், இது எப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து 10-15 வருஷம் முன்னாடி ஆகுது. ஆமாம் ஆமாம், உத்தரா கல்யாணம் தப்போம்.